ஜெயலலிதா மருத்துவமனையில் இருந்தபோது லண்டன் டாக்டர் பீலேவுடன் அப்போலோ நிர்வாகம் மல்லுக்கட்டிய திடுக்கிடும் தகவலை டாக்டர் பாலாஜி வெளியிட்டுள்ளார். ஆர்.கே. நகர் பணப்பட்டுவாடா விவகாரம் தொடர்பான வருமான வரித்துறை சோதனையின் போது வாக்காளர்களுக்கு ரூபாய் 89 கோடி பணப்பட்டுவாடா செய்த சர்ச்சை ஒரு பக்கம் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. இன்னொரு பக்கம் ஜெயலலிதாவின் கைரேகையை பதிவு செய்த டாக்டர் பாலாஜிக்கு ரூபாய் 5 லட்சம் கொடுக்கப்பட்ட ஆவணமும் புயலை கிளப்பி வருகிறது. இது தொடர்பாக கருத்து வெளியிட்டுள்ள டாக்டர் பாலாஜி, ஜெயலலிதாவின் கைரேகையை பதிவு செய்ய ரூபாய் 5 லட்சம் வாங்கவில்லை என விளக்கம் அளித்துள்ளார். அதே நேரத்தில் அமைச்சர் விஜயபாஸ்கரிடம் ரூபாய் 5 லட்சம் வாங்கியது உண்மை என்றும் அதற்கான ஒரு காரணத்தையும் விவரித்துள்ளார் டாக்டர் பாலாஜி. அது தொடர்பாக டாக்டர் பாலாஜி கூறியுள்ளதாவது: லண்டன் டாக்டர் ரிச்சர்ட் பீலே ஜெயலலிதாவுக்கு சிகிச்சை அளிக்க 4 முறை சென்னை வருகை தந்தார். அதில் 3 முறை தாஜ் கோரமண்டல் நட்சத்திர விடுதியில் பீலே தங்கியிருந்தார். அக்டோபர் மாதம் 23ஆம் தேதி 4வது முறையாக சென்னைக்கு பீலே வந்தார். அப்போது பீலே குடும்பத்துடன் சென்னைக்கு வருகை தந்திருந்தார். இதனால் அப்போலோ நிர்வாகம் ரெயின்ட்ரீ ஹோட்டலில் தங்க கூறியிருந்தது. ஆனால் மீண்டும் தாஜ் கோரமண்டல் நட்சத்திர விடுதியில்தான் பீலே தங்கினார். அதனால் அவர் தங்கிய ஹோட்டல் கட்டணத்தை செலுத்த முடியாது என மல்லுக்கட்டியது அப்போலோ நிர்வாகம். அதையடுத்து அமைச்சர் விஜயபாஸ்கரை தொடர்பு கொண்டு விவரத்தை கூறினோம். அவர்தான் உதவியாளர்கள் மூலம் 5 லட்சம் ரூபாயை கொடுத்தனுப்பினார். இதற்குதான் பணம் பெறப்பட்டது. இவ்வாறு டாக்டர் பாலாஜி கூறினார். இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.